ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் சரி பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஒரு வாரம் வீடியோ கொடுக்கவே இல்லை. சரி, ஓகே, பூஜை பண்ணேன். நானும் ஒரு நாள் பண்ணேன் நல்லபடியாக. சரி, அதுக்குள்ளே கோல்டு பிடிச்சிட்டு ஜுரம் வந்துடுச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஆந்திராவுக்கு போனாங்க 2 நாள். உங்களுக்கு வந்து ஜுரமும் கோல்டு இருந்தது, எனக்கு வந்துடுச்சு. அன்றைக்கி நல்லா தான் இருந்தேன். சரி, நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு 4 மணிக்கு குளித்து பூஜை பண்ணனால என்னாச்சு, 4 மணிக்கு குளிச்சுட்டு தலையை சரியாக துடைக்கல. எனக்கு ஜுரம் வந்துட்டு சரி படுத்துட்டேன். சரி போன போதுன்ட்டு இவ்வளோ நீட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு எதனா ஒரு குறை வச்சா தான் நல்லபடியாக பூஜை முடிக்க முடியும் போல் இருக்குது. எல்லாமே நீட்டாக செஞ்சுட்டேன். கிச்சன் தொடச்சி கிச்சனு சிமினி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு 2வது நாளே ஜுரம் வந்துச்சு. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்ததுனால எனக்கு வந்துடுச்சு. அவர் வந்து 2 நாள் ஆந்திராக்கு போனதுக்கு எனக்கு 2 வருஷம் மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனது ஒரு ஃபீலிங் ஒரு பக்கம். எல்லாமே எனக்கு வந்து ஒரே நாளில் ஜுரம் வந்து படுத்துட்டதுனால எல்லா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல நெக்ஸ்ட் டைமு. சரி, நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் வந்து இப்போ எப்படியும் இந்த ஆஷாட மாதம் ஃபுல்லு பண்ணவே முடியாது. பண்ணலாம், வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊதா காற்று அடிக்கிறனால பண்ண முடியாது. எப்போவுமே நமக்கு மார்கழி மாதத்துல தான் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ரொம்ப எனர்ஜியாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஊத காற்று அடிக்கிறனால வந்து கோல்டு பிடிச்சிருது மக்களுங்களுக்கு. எவ்வளோ தான் நம்ம வந்து சேஃப்டியாக பண்ணுறோன்னு நினச்சாலும் அந்த ஊத காற்றுன்றது வந்து ரொம்ப அந்த ஆஷாட மாதத்தில் வந்து ரொம்ப காற்றடிக்கும். அதனால் என்ன ஆகுது, நம்ம 4 மணிக்கு குளித்து கோலம் போடும்போது அது காதுக்குள்ளே காற்று போனனால வந்து கோல்டு நம்ம எப்படி தான் சேஃப்டியாக இருந்தாலும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் எல்லா பாத்திரங்களும் அடுக்கிட்டு இருந்தேன். தம்பிக்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். ஹேர் வந்து கட் பண்ணிட்டு வந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டைமு கிளிப்பு போட்டிருந்தேன். தம்பியும் வந்து சரியாக வந்து இது போடல. மம்மி டோப்பன்ஸ் மாதிரி இருக்குது மம்மி, இது வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு சிரிச்சிட்டு இருந்தேன். சரி, ஏதோ இருக்கட்டும் விடு சாமின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு எனக்கு காஃபி போட்டேன். பசங்களுக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு நல்லபடியாக வந்து ஆரம்பிச்சது தான். பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண முடியல. எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு கால் பண்ணிவிட்டு அண்ணன் வந்தது சந்தோஷமாக இப்போ எப்படி இருக்கே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அம்மா 2 நாளுன்றது 2 வருஷம் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தா, எப்படி நீங்கள் ஒருத்தர் விட்டுட்டு இருக்கிறதே கிடையாது. ஏன்னா 10 வருஷம் 11 வருஷம் கூடவே இருந்தோம் இல்லையாம்மா, அதனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அழுந்துட்டேன் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு. எனக்கு என் மாமா வந்து ஒரு கை எப்போவுமே ஒரு கை, அதாவது ஒரு கை இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 2 பேரும் நம்ம பண்ணிக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டோம் இத்தனை நாளாக. நம்மளோட முடியாதவங்க எத்தனோ பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து நல்ல, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்தில் நல்லா இல்லாமல் இருந்தவங்க வந்து நல்லா வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இருந்துட்டு நல்லா இல்லாமல் போயிட்டா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். பசங்களுக்கும் பாதிக்கிறது. பசங்களை வழி பார்க்க முடியாது, ஃபீலிங் வரும். அந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ் வந்துடும். ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்க வந்து திடீர்னு பணக்கார ஆகிட்டா எப்படி இருக்கும், அவங்களுக்கு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். இல்லாதவங்க வந்து திடீர்னு பணக்காரங்க ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி என்ன செலவு பண்ணுறது, எது செலவு பண்ணுறது, எப்படி செலவழிக்கிறதுன்றது தெரியாமல் போயிடும். எக்கச்சக்கமாக செலவு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த காசு என்ன பண்ணலாம், இந்த காசு என்ன பண்ணலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் கடவுள் நமக்குன்னு நல்லா இருந்தவங்களுக்கு இந்த குறை கொடுத்தது. நமக்கு ஹஸ்பண்டு வெளியே போனாலும் இருக்க முடியாது, பசங்க எங்கன்னா ஒரு நாள் இல்லைனாலும் இருக்க முடியாது. என்னோடய பசங்க இது வரைக்கும் தனியாக எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போனது கிடையாது. அதே மாதிரி தான் நானும் கிட்டத்தட்ட 15 வருஷம் பின்னாடி தான் நான் போயிருக்கிறேன். ஏன்னா வந்து போனாலும் ஒரு நாள் தான் நான் போவேன். அதுக்கு மேலெல்லாம் நான் பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன். 2 நாள் என்னோடய ஹஸ்பண்ட் ஆந்திராக்கு போனதே என்னால் தாங்க முடியல. அது பேசிட்டு தான் இருந்தோம். காஃபி கொடுக்கும்போது, என்ன இவ்வளோ ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆ, அம்மா இப்பதானம்மா நீ பாராட்டிட்டு இருந்த டாடிய. இப்பதானம்மா கொஞ்சிக்கிட்டு இருந்த. பாத்தியா டாடி டென்ஷன் ஆகுறாருன்ன உடனே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படி தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையன் ஒரே ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டேன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் காஃபி குடிக்கும்போது அந்த இதுதான் பேசி அவ்வளோ சிரித்தேன். அந்த மாதிரி இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட தான் இருக்கணும். வே வெளியூருக்கு போய் வேலை பார்க்கும்போது அவங்க சாப்பிட்டாங்களா? இல்லையா? எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி கவலைகள் நமக்கு வருதுன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 நாள் தான் ஆந்திராக்கு போனாங்க. என்னால இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திருப்பதிக்கு போயிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா. சரி ஓகே. அப்புறம் வந்தது அம்மா விடும்போது வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போகல. வேலை விஷயமா சென்னைக்கு போவாங்க, ஆந்திராக்கு போவாங்க. இந்த மாதிரி எப்போ வேணா போகும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். மாமா வந்ததுக்கப்புறம் எதனா ஒரு வார்த்தை பேசும்போது பசங்க சொல்லி காமிச்சு சிரிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, எல்லாமே நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சுட்டு விளக்குக்கு பூ, பட்டு வச்சு நல்லபடியாக ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணாலே நம்ம உடம்பு ரொம்ப அதாவது சுறுசுறுப்பாக நல்லா இருக்கும். மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நம்ம சாதிச்சிட்டோம் இன்னைக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம்னா. என்ன பண்ணுறது, நான் மார்கழி மாதம் தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ஊத காற்றுக்கு மறுபடியும் உடம்பு முடியாமல் போயிடும். தேவையில்லாத இது வேணாம். நம்ம 6 to 7 மணிக்குள்ளே பூஜை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு காலையில் காஃபி போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு நாங்கள் தம்பி பாப்பாவுக்கு காலேஜ் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. பாப்பாவுக்கு பர்ச்சேசிங் நிறைய இருந்துச்சு. நான் எப்போவுமே கரெக்டாக பிளான் பண்ணிவிடுவேன். இந்த வாட்டி ஏதோ சொதப்பிக்கிட்டேன். எனக்கு நானே யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே நாள் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஒரு நாள் இந்த மாதிரி செப்பல், ஷூஸு எல்லாமே பண்ணியிருந்தா தான் நம்ம இது புதுசு கலர் ட்ரெஸ்ஸில் போகிறது. பாப்பாவுக்கு எப்போவுமே யூனிஃபார்ம்ன்றனால எதுவுமே தெரியாமல் போச்சு. இப்போ கலர் ட்ரெஸ்ஸு என்ன வாங்கி கொடுக்குறது, எது வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே நாளில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டயர்ட் ஆகிடுச்சி. சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் எல்லா வேலை முடிச்சுட்டு பாப்பாவை இப்போது காலேஜுக்கு நாளையிலேருந்து பாப்பா போயிடுவா. வியாழக்கிழமையிலேருந்து பாப்பா காலேஜ் ஓப்பன் ஆகிடும். இது நான் இருந்த வீடு வாடகை வீடு மாருதி நகரில். பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறதுக்கு போயிருந்தேன். நான் இருந்த வீடு காலியாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட ஹவுஸ் ஓனர் அப்பா நான் ஒரு டைம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவங்க கல்யாண மண்டபத்துக்கு தான் போயிருந்தேன். எனக்கு கும்பிட்டுட்டு சஞ்சனம்மா நீ வீடு காலி பண்ணதுக்கப்புறம் வீடு வீடாகவே இல்லை, நீயும் மாமியாண்டி போனதுக்கப்புறம் வீடு வீடாகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நான் இருந்த வீடு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் பெங்களூர் விட்டு இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் 17 வருஷத்தில் 4 வருஷம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த வீட்டில். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஹவுஸ் ஓனர் அப்பா நம்ம வீடு மாதிரி தான் நீ இருமான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லா தான் இருந்தேன் அந்த வீட்டில். அதுக்கப்புறம் தான் நான் வீடு கட்டிகிட்டே வந்தேன் என் வீட்டுக்கு. அதாவது எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் கிடச்சா நல்லாயிருக்கும். அவங்க என்ன பார்த்து கும்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணுமா எங்கே இருந்தாலும்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க இறந்துட்டாங்க. ஒரு 2 மாதம் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு கேட்டப்போ. என் பொண்ணு எனக்கு ஜுரம் வந்தப்போ அவள் தான் சமைச்சான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெஜிடபிள் ரைஸு. கொஞ்சம் மசாலா கம்மியாக இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.